ஓம் சண்முகா சரணம் சரணம். குருவாழ்க, குருவை துணை. அனைவருக்கும் வணக்கம். கிரக மாளிகா யோகம். இந்த யோகம் ஒரு ஜாதகருக்கு எப்படி உருவாகும்னு கேட்டிங்கன்னா, ராகு கேது நீங்களாக 7 கிரகங்கள், 9 கிரகத்தில் ராகு கேது நீங்களாக மீதமுள்ள சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 7 கிரகங்கள் தொடர்ச்சியாக லக்னத்திற்கு எந்த பாவத்திலும் 7 பாவகங்களில் அமர்ந்தால் கிரக மாளிகா யோகம்னு சொல்லலாம். இந்த கிரகங்கள் எப்படி வேணாலும் அமரலாம். 7 பாவகங்களில் தொடர்ச்சியாக அமரணும். இப்படி அமர்ந்தால் இந்த யோகம் கிரக மாளிகா யோகம்னு பேர். இந்த யோகத்தினால கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்றுச்சுன்னா அது தசாபுத்திகளோட தொடர்பு பெறக்குள்ள நல்ல யோக பாக்கியத்தை அந்த ஜாதகருக்கு தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரக மாளிகா யோகம் இருந்தாக்கா ஒரு ஜாதகர் நல்லா பிழைப்பார், நல்ல யோக பாக்கியங்கள் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.